வெல்கம் டு எவரெஸ்ட் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத பற்றியும், அதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறேன். ஏன்னா நான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அந்த ஸ்கூல் புக்ஸ் பார்த்ததுனால தான் வந்து நான் குரூப் 2A வந்து இந்த ப்ரிலிம்ஸில் வந்து நான் பாஸ் பண்ணி 2A மெயின்ஸ் முடிச்சுட்டு வந்துட்டேன். அடுத்து வந்து நான் குரூப் 2 வந்து ஞாயிற்றுக்கிழமை எழுத போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத வந்து நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணணும்னு நான் வந்து இருக்கேன். ஏன்னா நம்ம ஒவ்வொரு எக்ஸாம்ஸுக்கும் படிக்கும்போது நம்ம எல்லாமே மேக்ஸ் வந்து ஸ்கூல் புக்ஸும் பார்ப்போம், எல்லா புக்கையும் பார்ப்போம். ஆனால் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த ப்ராக்டிஸை நம்ம எங்கேருந்து சார் எடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லேருந்து எடுக்கலாம். ஏன்னா ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ்லேருந்து எடுக்கும்போது மட்டும்தான் ஃபஸ்ட்டு, அதாவது இப்போ 2021 2020 அந்த டயத்துலலாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வேல் லென்த்தில் அது ஒரு மேக்ஸ் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி ஒன்று போகும். ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ வந்து அதோடைய ஸ்ட்ரக்சர் வேற மாதிரி இருக்கும். ஏன்னா மேக்ஸ் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் டஃபாக வைக்கிற மாதிரியும் இருக்கணும். இப்போ வந்து டஃபாக வச்சிருக்கேன், அப்போல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ அனாலிசிஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அனாலிசிஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து அடுத்து நம்ம குரூப் 4 குரூப் 2 இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பான். இப்போ எப்படி இருக்காங்க டிஎன்பிசி போர்டு, எந்த மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்காக தான் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, நீங்கள் என்னோட வீடியோ எவரெஸ்ட் அகாடமியில் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொஸ்டின்ஸ் நான் வந்து மேக்ஸ் கொஸ்டின்ஸே போட்டுட்டு இருக்கேன். ரெகுலராக போட போகிறேன். ஜூலை 13க்குள்ளேயே உங்களுக்கு வந்து 2-3 டைம் அந்த கொஸ்டின்ஸே நான் ரிவிஷன் கூட பண்ணி கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த கொஸ்டின்ஸ் நம்ம எப்படி சார் எடுக்கணும் அப்படின்னா, ஒன்று கூகுளில் போய் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் கொஸ்டின்ஸ் எப்படி சார் எடுக்கணும், அதை எப்படி சார் டவுன்லோட் பண்ணணும்னு நிறைய பேருக்கு தெரியலாம். சில பேர் பிகினர்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் தெரியாதுல்ல. அப்போ அதை நம்ம எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் டைரெக்டாக போய்க்கிறீங்க, இந்த டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு வந்து சர்ச் பண்ணிங்க. இப்படி நீங்கள் போனீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி இப்படி போய் டிஎன்பிஎஸ்சின்னு அடிங்க. டிஎன்பிஎஸ்சின்னு அடித்தா உங்களுக்கு வந்து இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இங்கேயே இருக்குது பாருங்க, டிஎன்பிஎஸ்சின்னு இருக்கும். அதுக்கு கீழே அப்ஜெக்டிவ் டைப்ஸ் ஆன்சர் கீஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகும் இல்லைங்களா? இந்த ஃபைல் ஓப்பன் ஆச்சா? இந்த ஃபைல் வந்துருச்சு. இந்த ஃபைலில் நேம் ஆஃப் த போஸ்ட் அண்ட் சர்வீஸ், என்னென்ன எக்ஸாம்ஸ் நேம் கொடுத்துருப்பான், அது எந்த டேட்ல நடந்திருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருப்பான். அப்போ அந்த டேட்டுக்கு போய் இந்த கிரீன் கலர் டேட்ல போய் நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு எக்ஸாம் இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி கேட்கும். இப்படி கேட்கும்போது இப்படி இருக்கும், தமிழ் எலிஜிபிலிட்டி இந்த மாதிரி உள்ள வந்துடும். இப்போ நீங்கள் இதை உள்ள கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும். இப்படி நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகி அந்த ஃபைல் எப்படியே மாறும்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இதில் போய் உங்களுக்கு மேக்ஸோ இல்லை ஜிகேவோ எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து, ஏன்னா சில பேருக்கு வந்து எப்படி சார் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு வந்து தெரியாது அப்படின்றதுனால நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம போட்டோம்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இது பார்த்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு வந்து ஜிகேக்கும் யூஸ் ஆகும், தமிழுக்கும் யூஸ் ஆகும். பொறுத்த வரைக்கும் எல்லாமே 10th ஸ்டாண்டர்ட் வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு எந்த கொஸ்டின்ஸ் ஆகலாம். இப்போ நான் ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் வந்து நான் கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி நான் கிளிக் பண்ணுறேன். இப்படி பண்ணும்போது எனக்கு என்ன கேட்குது, இங்கே பாருங்க, இந்த மாதிரி இருக்கு சார். அப்போ இதை நம்ம எப்படி சார் பண்ணணும்னா, இதில் எங்கே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ்ன்னு இருக்கு, இந்த இடத்துல இருக்கு சார். அப்போ இதை கிளிக் பண்ணீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிட்டு இருக்குன்னா டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும். டவுன்லோட் ஆகி இந்த மாதிரி சுற்றி அப்படியே கரெக்டாக வந்து உங்களுக்கான அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகி இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்துடும். இதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துடும். இந்த இதில் வந்து உங்களுக்கு ஜிகே, மேக்ஸ், இது தமிழ், இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால என்ன ஆயிரும் அப்படின்னா, இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன ஆகும்னா, டெய்லி மேக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 25 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் ஆஃப் டைப்பில் நீங்கள் மேக்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கான ப்ராக்டிஸ் வந்து இதுதான் சூப்பரான மெத்தட். நீங்கள் ஒருத்தர் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு மேக்ஸ் கொஸ்டினை பார்க்கும்போது மட்டும்தான் நம்ம எந்த இடத்துல, இப்போ இதுலேருந்து நம்ம 25 கொஸ்டின்ஸை எடுத்து நம்மளால் எவ்வளோ கொஸ்டின்ஸ் போட முடியுது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்க. எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னு செக் பண்ணி பாருங்க. நான் இந்த மாதிரிலாம் நான் செக் பண்ணதுனால தான் நான் என்ன குரூப் 2 ப்ரிலிம்ஸில் என்னால் வந்து ஒரு 23 கொஸ்டின்ஸ் போட முடிச்சு, 25க்கு 23 கொஸ்டின்ஸ் போட முடிச்சு. ஸோ 2 கொஸ்டின்ஸ் கூட என்னுடைய தவறுதலால தான் நான் மிஸ்டேக் பண்ணேன். அதே மாதிரி எப்பவுமே சொல்கிறேன், தெரிஞ்ச கொஸ்டின்ஸை மிஸ்டேக் பண்ணவே வேணாம். நீங்கள் தெரியாத கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தெரியாதுன்னா சரி, நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் தெரிஞ்ச கொஸ்டின்ஸை மிஸ்டேக் பண்ணும்போது தான் உங்களை வந்து
எங்கேயா கொண்டு போய் நிப்பாட்டிடும். ஸோ அப்போ தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் நீங்கள் எப்போவுமே மிஸ்டேக் பண்ண வேணாம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து கொஸ்டின்ஸ் நம்ம டெய்லி வந்து பாருங்கள். இதுவும் இதை வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் டெய்லியுமே நான் வந்து மேக்ஸ் வீடியோ போட்டுட்ருக்கேன். நீங்கள் அதில் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நன்றி, வணக்கம்.